Hello friends, welcome to Keto Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல Keto Chapati பண்ண போறோம். இந்த Keto Chapati பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 50 கிராம் அளவு almond எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவு coconut flour எடுத்துக்கோங்க. 20 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு salt எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு psylium husk எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் நமக்கு மார்க்கெட்லயும் அவேலபிள் இருக்குது. நீங்க ஹஸ்க்னு கேட்டாலே உங்களுக்கு கடையில கிடைக்கும். தென் சப்பாத்தி மாவு பிசையிறதுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஹாட்டா இருக்கணும். அந்த மாதிரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. லேசா ஆல்மண்டை வறுத்துக்கிட்டு மிக்ஸியில் அடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் தான் நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஆல்மண்ட் ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கோகனட் ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஹஸ்க்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஹாட் வாட்டர் நல்லா எவ்வளோ ஹீட்டாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ ஹீட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி பிசைகிறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாவில் ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற அளவு மாவுக்கு ஏற்றாப்புல ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ இதை இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அந்த ஹீட் நல்லா இறங்குற அளவு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அது சப்பாத்தி மாவு மாதிரி விரசிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு விரசுற மாதிரி அதை விரசி விடுங்க. இங்கே பாருங்க, கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் பட்டரையும் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இனி நம்ம இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்ட போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி இல்லாமல் பட்டர் ஷீட்டில் பட்டர் பேப்பரில் வச்சு உருட்டிக்கோங்க.
உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் கூட நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர் மேலே லேசாக பட்டரோ கீயோ தடவிக்கிட்டு உருட்டினீங்கன்னா போதும். சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சப்பாத்தி பாலை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு இங்கே பாருங்கள், சப்பாத்தி அழகாக ஒட்டாமல் நல்லா வரும். இப்படி பண்ணிங்கன்னா இனி நீங்கள் இதை வந்து இதே ஷேப்பில் போட்டு வேக வச்சு எடுக்கணும்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைனா அதை ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அழகாக ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு சப்பாத்தியை வேக வைக்கலாம். தவாவில் கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட கீட்டோ வெர்ஷனுக்கும் இது உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த சப்பாத்தியை தவாவுக்கு மாற்ற போகிறோம். ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணுங்கள். மேலேயும் லேசாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை மாற்றி போடலாம். வெந்துடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம சப்பாத்தி வெந்துடுச்சு. எடுத்துடலாம். கீட்டோ சப்பாத்தி ரெடி. பாருங்கள், நம்ம சப்பாத்தி எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குக் பண்ணுற நேரம் கூட ரொம்ப கம்மி. எப்போவும் இட்லி, தோசை, புட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் போர் அடிச்சிருக்கலாம் கீட்டோ டயட்டில். இந்த சப்பாத்தி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். இந்த சப்பாத்தி கூட நீங்கள் வந்து நார்மல் பட்டரோ பீனட் பட்டரோ வந்து எடுத்துக்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கீட்டோ டயட் பற்றின டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்குது. தேங்க்யூ.